திருச்சிற்றம்பலம். ஒரு சமயம் கேரள நாட்டில் சித்திரை மாதம் உத்திரம் நட்சத்திரத்தில் குழந்தை ஒன்று பிறந்தது. அக்குழந்தையின் மனதில் எப்போதும் அம்பிகையின் நினைவே ஓடியது. குழந்தை வளர வளர போகரை சந்திக்க வேண்டும் என்ற ஆவல் கூடிக்கொண்டே இருந்தது. ஒரு சமயம் போகர் திருவாடுதுறை வந்திருந்தார். இளைஞனாக வளர்ந்த அக்குழந்தை இதை கேள்விப்பட்டு பன்னாட்கள் பயணம் செய்து போகரை கண்டு வணங்கி அவரின் காலில் வீழ்ந்தான். ஐயனே, அடியேன் எப்போதும் அம்பிகையின் நினைவாகவே இருந்து வழிபடுகின்றேன். அந்த அம்பிகையின் அருளை அடையும் வழிமுறைகளை அறிந்து கொள்ள விரும்புகின்றேன். தங்களை காண்பதற்காகவும் தங்களின் நல்லாசியை பெறுவதற்காகவும் கொங்கண நாட்டிலிருந்து வந்துள்ளேன் என்றான். அதனை கேட்ட போகர், நீ கொங்கணவ நாட்டில் இருந்து வந்திருப்பதால் உன்னை கொங்கணர் என்று அழைக்கின்றேன். கொங்கணவா, உனக்கு அம்பிகையை வழிபடும் முறையை உபதேசிக்கின்றேன் கேள் என்று போகர் அருள் உபதேசம் செய்தார். கொங்கணவா, என்னிடம் கற்றுக்கொண்டவற்றை அனுபவத்தில் கொண்டு வா என்று கூறி போகர் தியானத்தில் மூழ்கினார். கொங்கணவர் போகரை சுற்றி வந்து வணங்கி போகர் கூறியபடி மனிதர்கள் தொல்லையில்லாத ஒரு பெரிய மலை மீது ஏறி அம்பிகையை நினைத்தவாறே தவம் செய்யத் தொடங்கினார். அவர் தவம் செய்து கொண்டிருக்கும் போது சமாதி ஒன்று தென்பட்டது. கொங்கணவர் அதை மனதால் வணங்கினார். சமாதி திறந்து அதிலிருந்து கௌதமர் வெளிப்பட்டார். கொங்கணவர் அச்சம் கொண்டு எழுந்தார். வெளிப்பட்ட கௌதமர், கொங்கணவா, அச்சம் கொள்ளாதே, தவத்தை தொடர்ந்து செய் என்று கூறி மறைந்தார். கொங்கணவர் மனம் தவத்தில் ஒன்றவில்லை. சக்தி வடிவங்கள் அவருக்கு முன்பு கூறியிருந்ததைப் போன்று ஒரு யாகத்தை ஆரம்பித்தார். மீண்டும் கௌதமர் தோன்றி, கொங்கணவா, தவத்தை செய், அதன் மூலம்தான் சிவத்தை அடைய வேண்டும். நீயோ பலனில்லாத யாகத்தை செய்கின்றாய். இதனால் மனிதர்களின் தொல்லை அதிகமாகும். நீ இதுவரை சேர்த்து வைத்திருக்கும் தவசக்தி குறைந்துவிடும். அதனால் யாகத்தை விடு, தவத்தை செய் என கூறி மறைந்தார். கொங்கணவர் யாகத்தை நிறுத்தினார். பின்பு அங்கிருந்து தில்லையை அடைந்து மீண்டும் யாகத்தை தொடங்கினார். கௌதமர் மீண்டும் தோன்றி, கொங்கணவா, உன் எண்ணம் யாவும் சித்திகளை பெறுவதிலேயே இருக்கிறது. ஆசை உன்னை ஆட்டி படைக்கிறது. நீயும் தொடர்ந்து யாக முயற்சியில் ஈடுபடுகிறாய். உன்னுடைய இம்முயற்சி நிறைவேறும் வேளையில் அகங்காரம் வந்துவிடும். ஜாக்கிரதையாக இரு என கூறி எச்சரித்து விட்டு மறைந்தார். கொங்கணவர் தொடர்ந்து யாகத்தை நடத்தி சித்திகள் பல கைவரப் பெற்றார். அதன் மூலம் நிறைய குளிகைகளை உருவாக்கினார். அந்த குளிகைகள் மூலம் பல இடங்களுக்கு சென்று சித்தர்கள் பலரை சந்தித்தார். ஆன்மா, உடம்பு பற்றிய ரகசியங்களை நன்கு தெரிந்து கொண்டார். கொங்கணவர் ஒரு நாள் திருமாலிசை ஆழ்வாரை சந்தித்தார். தன்னிடம் இருந்த ஒரு குளிகையை கொடுத்து, இது செம்பை பொன்னாக்கும், காணியை கோடியாக்கும் என்று பெருமையோடு கொடுத்தார். ஆழ்வாரோ தன் உடம்பின் அழுக்கை திரட்டி, இது ரசவாத குளிகை, காணியை கோடியாக்கும் என்றார். மேலும், கொங்கணரே, சித்திகள் நிறைய உண்டு. ஏதோ சில சித்திகளை பெற்றுக்கொண்டு பெருமை கொள்ளக்கூடாது. தவத்தை செய்யுங்கள் என்று வாழ்த்தி வழியனுப்பி வைத்தார். கௌதமர் பலமுறை கூறியதை கொங்கணவர் நினைவு கூர்ந்தார். பின் தவத்தில் ஈடுபடலானார். கடும் தவம் செய்ததன் பலனாக இரும்பையும் பொன்னாக்கும் வித்தையும் கைகூடியது. அதன் பின் பொன் மீதிருந்த மோகத்தை கைவிட்டார். கற்ற வித்தைகளை சுய தேவைக்கு பயன்படுத்தாமல் பிச்சை எடுத்து உண்ணலானார். ஒரு நாள் தவம் செய்து கொண்டிருந்த போது மரத்தின் மீது இருந்த கொக்கு ஒன்று அவர் மீது எச்சமிட்டது. கோபமுற்ற கொங்கணவர் கொக்கை ஏறிட்டு பார்த்தார். கொக்கு எரிந்து சாம்பலானது. தன்னுடைய தவ வலிமையை எண்ணி தற்பெருமை கொண்டார். ஒரு சமயம் நல்ல பசியோடு ஒரு வீட்டின் முன்பு பிச்சை கேட்டு நின்றார். அது திருவள்ளுவரின் வீடு. அந்த சமயம் வீட்டினுள் திருவள்ளுவருக்கு வாசுகி அம்மையார் உணவு பரிமாறிக் கொண்டிருந்தார்.
அதனால் சிறிது காலதாமதமாக உணவை எடுத்துக்கொண்டு பிச்சையிட வந்தார். சினம் கொண்ட கொங்கணவர் வாசுகி அம்மையாரை ஏறிட்டு பார்த்தார். வாசுகி அம்மையார் சிரித்துக்கொண்டே, கொக்கென்று நினைத்தாயோ கொங்கணவா என்றார். வீட்டுப்படியே தாண்டாத இந்த அம்மையாருக்கு எப்படி என் செயல் தெரிந்தது என்று சிந்தித்து வாசுகி அம்மையாரின் ஒழுக்கம் மற்றும் கற்பின் வலிமையை உணர்ந்து அம்மையாரிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டார். இன்றளவும் தமிழ்நாட்டில் கொக்கென்று நினைத்தாயோ கொங்கணவா என்ற முதுமொழி பேசப்பட்டு வருவதன் பின்னணி இதுவே ஆகும். மறுநாள் கொங்கணவர் பிச்சையின் பொருட்டு பக்கத்து ஊரில் உள்ள ஒரு வீட்டிற்கு சென்று பிச்சை கேட்டார். வீட்டின் உள்ளிருந்து வந்த தர்மவியாதன் என்னும் சிறுவன் கொங்கணவரை பார்த்ததும், ஐயா, வாசுகி அம்மையார் நலமாக உள்ளார்களா எனக் கேட்டான். இதை கேட்டதும் கொங்கணவர் ஆடிப்போனார். தாம் வாசுகி அம்மையாரை சந்தித்தது இச்சிறுவனுக்கு எப்படி தெரிந்தது என்று வியப்போடு பார்த்தார். அவருடைய பார்வையின் அர்த்தத்தை உணர்ந்த சிறுவன், ஐயா, நான் என்னுடைய கண் தெரியாத தாய் தந்தையரை தெய்வங்களாக எண்ணி அவர்களுக்கு பணிவிடை செய்து வரும் எளியவன் என்றான். கொங்கணவர் மெய்யை உணர்ந்தார். வாசுகி அம்மையாருக்கும் தர்மவியாதனுக்கும் சக்தி கிடைத்த உண்மையை உள்ளம் உணர்ந்தது. தன்னடக்கம் மனிதர்களிடம் தெய்வ சக்தியை உண்டாக்குகிறது என்பதை அறிந்தார். அவருடைய மனம் கனிந்தது. திருமூலர் போன்றே கொங்கணவரும் கூடுவிட்டு கூடுபாயும் சித்தி கொண்டவர் என்பதை கருவூராரின் வாதகாவியம் என்னும் நூல் தெரிவிக்கின்றது. ஒரு சமயம் கொங்கணவர் காட்டில் மூலிகைகளை தேடிக்கொண்டிருந்தார். அப்போது மலைவாசிகள் கூட்டம் ஒன்று அழுது புலம்பிக் கொண்டிருந்தது. திருமணம் நடந்த அன்றே மணமகன் இறந்துவிட்டதால் இளம்பெண்ணின் பெற்றோரும் சுற்றத்தாரும் கதறி அழுதனர். இதைக் கண்ட கொங்கணவரின் மனம் இளகியது. மறைவான ஓரிடத்தில் தனது உடலை மறைத்துவிட்டு இறந்து கிடந்த மணமகனின் உடலில் புகுந்தார். மணமகன் தூங்கி எழுவது போல் எழுந்தார். அனைவரும் எல்லையில்லா மகிழ்ச்சி அடைந்தனர். வயது முதிர்ந்த சில மலைவாசிகள் இந்நிகழ்வில் ஏதோ சித்து வேலை இருப்பதை உணர்ந்து காட்டில் தேடியபோது கொங்கணவரின் உடல் மறைவாக இருப்பதைக் கண்டு சித்தரின் வேலைதான் என்பதை உணர்ந்து கொங்கணவர் உடலை எரித்துவிட்டனர். அதன் பிறகு கொங்கணவர் மலைவாசி உடலிலேயே தங்கி அவர்களோடு மலைக்காட்டில் சுற்றித் திரிந்தார். கற்பக மூலிகைகளை கண்டறிந்து அதை உண்டு தனது உடலை காயசித்தி உடம்பாக மாற்றிக்கொண்டார். அதன்பின் சித்தர் கருவூராரை சந்தித்து அவரிடம் சிலவற்றை கற்றுக்கொண்டார். தான் அறிந்தவற்றை மக்கள் தெரிந்து கொள்வதற்காக சுவடிகளை ஏற்படுத்தினார். பல சித்தர்களுக்கும் வழிகாட்டினார். தனது குரு போகரை சந்தித்து தனது கசப்பான அனுபவங்களை கூறி ஆறுதல் பெற்றார். கொங்கணவா, திருமாளிகைத் தேவன் நான் கூறியவற்றை கற்று கை தேர்ந்தவன். நீ அவனைப் போய் பார், உனக்கு அமைதி கிடைக்கும், கவலை கொள்ளாதே எனக் கூறி ஆசி வழங்கி அனுப்பி வைத்தார். கொங்கணவரோ, குருவே, இதற்கு நான் என்ன கைமாறு செய்யப் போகிறேன் என்றார். போகரோ வேடிக்கையாக, நல்ல அழகான பெண்ணாகப் பார் என்றார். கொங்கணவர் ஒன்றும் பேசாமல் குருவுக்கு நல்ல அழகான பெண்களை தேடி அலைந்தார். அவர் பார்த்த பெண்களுள் குருவுக்கு ஏற்ற அழகான பெண்ணாக யாரும் தெரியவில்லை. அதனால் கோவில் சிலையில் இருந்த அழகிய பெண் சிற்பத்தை உயிருள்ள பெண்ணாக மாற்றி போகரிடம் அழைத்து வந்தார். இதனைக் கண்ட போகர் சீடனின் திறமையைக் கண்டு பாராட்டினார். பின் போகரின் கட்டளைப்படி திருமாளிகைத் தேவரை சந்தித்தார். திருமாளிகைத் தேவர் பல இரகசியமான சாதனை முறைகளை உபதேசித்தார். பின்பு திருவேங்கடமலையை சென்றடைந்து தவம் செய்தார். அந்த சமயம் பலவேந்திரன் என்ற சிற்றரசன் அவரிடம் சீடனாக வந்து சேர்ந்து பல ஞான அனுபவங்களை கற்றான். பின் தன் சீடரான மன்னனின் வேண்டுகோளுக்கு இணங்க பல பாடல்களை எளிய முறையில் இயற்றினார். திருப்பதி வேங்கடநாதனின் சிலைக்கு கீழே இன்றும் யோக சமாதியில் கொங்கணவர் அமர்ந்து இருப்பதாக கூறப்படுகிறது.
அடியார்களே, நண்பர்களே, இதுபோன்று சித்தர்களின் வரலாற்றையும் பாடல்களையும் பார்க்க நம்முடைய சிவபுராணம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், தங்கள் மேலான கருத்துக்களையும் பதிவிடுங்கள். நன்றி. திருச்சிற்றம்பலம்.